செய்து கலைஞர் முதலாக நீங்க இந்த குட்டி நாய மாதிரி நான் சொல்லுவாங்க பாதிப்புக்குள்ளான பாடசாலை மாணவர்கள் 15,954, இறப்புகளின் எண்ணிக்கை 4, காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 2. இதேபோன்று வீடுகளுக்கான முழுமையாக சேதமடைந்த வீடுகள் 2ஆகவும் பகுதியாக சேதமடைந்த வீடுகள் 464ஆகவும் காணப்படுகின்றன. இதேபோன்று பாதுகாப்பான அமைவிடங்கள் 59 அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே 1721 குடும்பங்களை சேர்ந்த 5440 சங்கத்தவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நிலைக்குடிநிலைய நண்பர்கள் உறவினர் வீடுகளில் 9,508 குடும்பங்களை சேர்த்து 29,944 பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்று இணக்கத்துக்கு பின்னரான நிவாரண பிரியாணிகளை ஆட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் 25,000 ரூபாய் கொடுப்பனவு மற்றும் மாணவர்களுக்கான 15,000 ரூபாய் கொடுப்பனவு விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படும். நான் பணியாளர் மீன் நடத்துகிறேன் நாங்கள் வெளியே கேட்டா கைதட்டு வளர்ப்பாங்களே நிற்கிறேன் சொல்லி அன்னைக்கு கரவட்டியில வந்து 37 வாய்ப்பாடுகளாக இருந்தது. பிறகு உணவத்து அக்காலத்துக்கெல்லாம் போய் பார்க்கல கனவு வீடு வந்து இடத்துல மூழ்கி கடையில வந்து கால சிறங்களும் கிடந்தது. ஆனால் சில பேர் அந்த குடும்பத்தை பெற்றுக் கொண்டதுக்கு நல்ல காரணம் தெரியும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா வேளாண் பகுதியில பாடசாலை பிள்ளைகள் ஒரு பாதிக்கப்படையாது. 3 வீடுகள் விடுத்தது 25 விடுத்தல் இருக்கு. அது மழை வந்தாலே வெள்ளத்துல மூழ்கிடும். மொத்தமானதுக்கே கட்டப்படையாது. பாராளுமன்ற கட்டது போல ரெண்டுபடியா வேலையில நாங்கள் இது வந்து நேற்று இரவு 8 மணிக்கு அப்போ 8:30 இந்த பிரதேசத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவல் நேற்று இரவு 8:30 அப்டேட் பண்ணி முழு நேரம் 9 மணிக்கு அனுப்பினாங்க. நான் 8:30 பிரதேச கேட்கல அங்க பாதிப்பு தான் சொன்னேன். அதே போல கரவட்டி நான் ஏற்கனவே 36 குடும்பங்கள் நான் பிரதேசத்துக்கு எல்லா மாவட்ட பிரதேச நான் பிரதேச கருதப்படுகிறேன். இவ்வளவு புறத்திலிருந்து சாத்தியப்பாடு இல்லை. நீங்க செக் பண்ணி ரீசெக் பண்ணுங்க. இந்த பிரதேச உறுதியா சொல்லியிருந்தவர் அங்க எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா திடீரென்று பிறகு 126 குடும்பங்கள் என்று சொல்லி 123 குடும்பங்களுக்குரிய உரிமை இது வந்து உண்மையில நாங்கள் ஏற்கனவே மாவட்டத்துல மாவட்டத்தில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறாங்க. சுற்றறிக்கைக்கு அமைவாக எந்த விதமான வருமான வேறுபாடுகளும் என்ற வகையில வீடுகளுக்குள்ள நிரந்தர வீடுகளுக்குள்ள வீட்டுக்குள்ள தண்ணீர் போயிருந்தால் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களாகவும் அரை நிரந்தரம் தற்காலிக குடிசை வீடுகளில் இருக்கிறவர்களுக்கு வீட்டுக்குள்ள தண்ணீர் போகாது விட்டாலும் சுற்றுவர உள்ள நிலத்தில் தண்ணீர் நின்று வீடு ஊதிய அல்லது வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த கொடுப்பின வழங்க வேண்டிய தீர்மானம் மாவட்ட மட்டத்தில் எடுக்கப்பட்டு ஒரே தீர்மானம் மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுது. கிராம சேவையாளர் வந்து
சர்க்குலர் வச்சு சார் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு வெளியெல்லாம் கழிச்சு 422 எடுத்து ஐயா இன்னொன்று பார்த்து குடும்பம் நம்பியவர்கள் தொழில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அதை கொடுத்துருக்கு கிராம சேவையாளர்கள் வந்து தாங்கள் செயல்பட்ட மாநில மேல நினைக்கணும். அது என்ன மாற்றம் பவர் இருக்குது, நீக்கு பவர் இருக்கு செய்யறது. அவ என்ன வைக்க சொல்றது இல்ல என்னண்டா இன்றைக்கு கூட மாணவட்ட தரவுகள் எடுத்து கொண்டிருக்கிறது. ஆனா அங்கிருந்து முறைப்பாடுகள் கிராம சேவை இல்ல வேற ஒரு உத்தியோகத்தர் இந்த தரவுகள் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையாவே என்னடா கிராம சேவர்கள் அங்க இருக்கிறீங்க ஆபீஸ்ல கூடுதலாக நீங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் மாவட்டத்துல 435 கிராம அலுவலகங்களுக்கு 60 வெற்றிடம் என்ன இருக்கு. அப்ப 60 வெற்றிடம் இருக்கிற காரணத்தினால அந்த கிராம அலுவலர்கள் வெற்றிடமான ஆக்டிங் டியூட்டி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதே போல சமூக உத்தியோகர்களும் 90 உத்தியோகர்கிட்ட வெற்றிடம் இருக்கிறபடியால் அவை 2 ஆக்டிங் டியூட்டி பார்க்க வேண்டி இருக்கிற காரணத்தினால ஏதோ ஒரு வகையில் இந்த புள்ளிகள் ஒதுக்கினார். ஒரு டிஎஸ்பியில 3 உத்தியோகத்தர் இருக்கிறாங்க. ஆனா உண்மையாவே எங்களுக்கு மக்கள் முறைப்படத்தான் நாங்க சொல்றோம். மக்கள் இன்னைக்கு கோல் பண்ணி சொல்றாங்க அதைத்தான் நாங்க ஒரு பலு பயன்படாது. சைவர் வந்து வளராது. 425 300 வந்தா அது பலு சைவர் கவர்மெண்ட் நடந்து விடுபட்டு வீட்டின் வாசலுக்கு தண்ணி வந்தாலே தொழிலுக்கு வீட்டுக்கு வெளியே வந்துருக்காங்க. வெளியே போயாருமே இருக்காங்க. அதை எக்ஸப்ட் பண்ணலாம். அந்த விண்ணப்ப படிவத்துல நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க கையெழுத்துறாங்கல்ல. கிராம அலுவலர், சமுத்திர உத்தியோகத்தர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், அதற்கு மேலதிகமாக கையெழுத்துடைய அனைத்து நிர்வாக சபை உத்தியோகத்தர். அரசு உத்தியோகத்தர் இல்லாத ஒரு சில இடங்களில் அந்த முறைப்பாடுகள் இருக்கின்றது. நாங்கள் நேரடியாக கண்டிப்பாக ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா நேற்று இரவு 8:30 வரைக்கும் மேலிடலிருந்து பிரதேச செயலாளர் அந்த வேலை மட்டும் என்ன செய்யறது மற்ற எல்லாருக்கும் ஒரு செக்டர் போயிடல. வீடு நேரடி விஷயத்தை வச்சு டிஎஸ் மாதிரி சைன் பண்ணி இருந்தது. வீடு பேரிடர் சூழ்நிலை காரணமாக சேதமடைந்த மாணவர்கள் என்ற இதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு விடிய திருப்பியும் மற்ற காலையில முழு செய்து 422 எடுத்திருக்கோம். சங்கரிப்பாயில வந்து 4600 வந்துட்டு சின்ன பிள்ளையா ஒரு பிள்ளைக்கு 25,000 அரசாங்கம் அரசாங்கம் இந்த மக்களோட பாதிக்கப்பட்டு கொடுக்குது. அதை கொடுக்க சார் எடுத்து கொடுத்த 422 எடுத்தாங்க. இல்ல அதுக்கு பிறகு வந்து சரி இந்த பிரச்சனை வந்து சரியா ஒரு தடவை பல தடவை உங்களுக்கு பேசப்பட்டது. ஆன்லைன்லயும் பேசப்பட்டுச்சு, சூழ்நிலையும் பேசப்பட்டுச்சு, நேரடியாக இந்த சர்க்குலர் அனுப்போ பேசப்பட்டுச்சு. அப்ப அப்படியேப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டுதான் அப்படியேப்பட்ட குளறுபடிகள் நடந்துட்டு தோணும். அதனால உடனடியாக இதை நிவர்த்தி செய்யுங்கன்னு கேட்டேன். இந்த 25,000 என்ன செய்ய போறாங்க? யாருக்கு கொடுக்குறோம்? நம்ம டாக்டர் கொடுங்க. அதாவது சொல்லுறோம் அசாதாரணமான முறையில் கொடுக்க வேண்டாம், அப்படி இருந்தா கொடுக்க வேண்டாம். சரியா? அது நீதியான முறையில் கொடுக்க வேண்டிய ஆட்கள், வறுமை கூடிய ஆட்கள், பட்ட ஆட்கள் உண்மையிலே ஒரு சில இடங்களுக்கு இந்த பட்டுக்கோட்டையில நீங்க தண்ணி வீட்டுக்கு தண்ணி போகை சரியா? ஆனா ஆட்கள் வேலைக்கு போக இயலாது, பிள்ளைகள் படிக்க போக இயலாது. 4 நாட்களாக அதை தண்ணி அப்படியே எடுத்துட்டு. அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது?
எடுத்து வறுமை கோட்டுக்கு வாழ்கின்றார். அதனால்தான் ஜனாதிபதிக்கு நாங்கள் சொல்லுவோம், ஜனாதிபதி எந்த விதத்தில் காக்காம கொடுங்க. அது கேட்டதை அடுத்து இன்னொரு நாங்கள் டிஎஸ்கே எங்கட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்துக்கு வந்து முறைப்பாடுகள் கொண்டு போயிடுச்சு. அதுல சங்காலையில 74 முறைப்பாடுகள் வந்தது, சண்டிகைப்பாடியில 25 முறைப்பாடுகள் வந்தது, யாழ்ப்பாணத்தில் 168 பேரிடம் முறைப்பாடு வந்து, கோப்பாய்க்கு 5, நல்லூர் 78, உடனூர் 2, தெல்லிப்பட 3, கைட்ஸ்க்கு 1, மொத்தமாக 456 பேருடைய லிஸ்ட் ஒன்று நாங்கள் தயாரித்து நாங்கள் உங்களுக்கு சூடாக டிஎஸ்க்கு அனுப்பிவிட்டோம். இதற்கான இதெல்லாம் நடவடிக்கை எடுத்துங்களாட்டி கொஞ்சம் தெரிந்து கொள்ளதான் கேட்கிறோம். இவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் பார்த்தீங்களா? சார் இது நடவடிக்கை என்னன்னா வேதனையில 25 வீட்டு திட்டத்துல ஒரு வீட்டு கூடுதல் அவே விட்டுட்டு மழை வர போகிட்டு வீடைக்கு போயிட்டேன் வேற வீட்டுல. அப்ப அந்த வீட்டுக்கு இந்த வயதுல கொடுக்கணும். எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டது பிறகு ரஜினி டிவிக்கு போட்டேன். அந்த இது ஏனென்றாவே வீட்டை விட்டு வீடைக்கே போயிட்டேன். அதனால கொடுக்கணும் இல்லாட்டி இஎஸ்ஐ வீட்டுக்கு காசா ஆதரவுக்காசா கொடுத்தீங்க அவன் வீட்டை துப்பாக்கி தான் போகணும், அவன் வீட்டை துப்பாக்கி தான் போகணும். இது ஆதரவு இல்லை. ஒரு ஆக்கள் வந்து பிள்ளை ஏற்கனவே மாணவர்கள் தெரிஞ்சிருந்தார் இல்ல சார் நான் சொல்றேன் என்னன்னா இது விதமாக நாங்கள் பிரதேச தினமொழிக்கு சம்பந்தமான அப்டேட் எடுக்கிறாங்க. எங்களுக்கு உண்மையான ஆரம்பத்தில் இருந்த வெள்ளப்பாடுக்கு 14,624 எங்களுக்கு வெள்ளப்பாடு பெயர்ந்து அதுக்கு நாங்கள் அந்த புள்ளிவிவரத்தை அனந்தரிவான சேவலுக்கு அனுப்பினோட அனந்தரிவான சேவல் அந்த புள்ளிவிவரத்துக்கு நிதியங்களுக்கு விடுவித்தது. அதன் மூலம் நாங்கள் பிரதேச செயலகத்தை விடுவிக்கிறார்கள். அதற்கு பிறகு கிரீவன்சஸ் எங்களுக்கு பக்கத்திலிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கவே இல்லை. நான் பிரதேச செயலாளர் சொல்லியிருக்கேன். பிரதேச செயலகத்துடைய பதவியில உத்தியோகத்தோட குழுவை நேரடியாக போய் பார்த்து அதனுடைய நிலைமைகளை அவதானித்து வெள்ளம் பற்றி இருக்கும் நேரடியாக போய் அவதானித்து அவர்கள் உலகை கொள்ளலாம். அதன் அடிப்படையில் விசாரணை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் எங்களுக்கு 19 சேவைகளுக்கான முறைப்பாடு கட்டத்திலிருந்து 12 முறைப்பாடுகள் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்திலிருந்து கிடைத்தது. அதுல நான் ரிப்போர்ட் பண்ணி பார்த்ததுல 4 பேருக்கு ஏற்கனவே பிரதேச செயலாளர் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. மற்றவர்களுக்கு தகுதி இல்லை. ஒருவருக்கு இந்த குழுமை மாவட்டத்தில் இருக்க குழுமை பார்த்து அவருக்கு புதிதாக சேர்க்கிறது சொல்லியிருந்தது. வெளியில முறைப்பாடுகள்ல 100% உண்மைத்தன்மையும் இல்லை என்பதற்கு சில வேலைகள் உண்மைத்தன்மையான முடிவுகளும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இருந்தா ஒரு பயனாளி என்கிட்ட வந்திருந்தவர் தெளிப்பட பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து நான் உடனடியாக அந்த பயனாளியை அலுவலகத்தில் இருக்கிறதுக்கு தெளிப்பட பிரதேச செயலாளர் டெலிபோன் பண்ணி கேட்டதில்லை. அவர் ஏற்கனவே அந்த வீட்டை விட்டுட்டு குடிமைப்பாடுகளை குடியேறியிருக்கிறார். ஆனா வந்தது தெளிப்படைக்கு விடுவது. அதே போல ஒரு சில பிரதேச செயலாளர் கிராம அலுவலர்கள் வாக்காளி சந்தர்ப்பங்களும் உடனடியாக இருக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. இந்த 25,000 கொடுப்பதில் இருக்கின்றது. அந்த 2 சுற்றறிக்கையில அவர்கள் அந்த கடமையை தவறுகள் உயிரிழந்த செய்யாத சந்தர்ப்பங்களும் ஒரு சில பிரிவுகள் இருக்கின்றது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனாலும் பிரதேச செயலாளர்கள் முழுமையாக இதை பரிசீலித்த வகையில எங்களுடைய எண்ணிக்கை 14,000 19,000 ஆகி நேற்று 8:30 20,023 வரைக்கும் நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம். குறிப்பாக கரவட்டி பிரதேச செயலாளர் 36 பாதிக்கப்பட்டவர்கள் வந்தாலும் பின்னின் நிலைமையில அவர்கள் முதலாளி செய்த படிப்பில் 123 கேட்டெடுத்து நாங்கள் அதுக்குரிய அனுமதியை கொடுத்திருக்கோம். இனி ஒரு மாதம் கடந்த நிலையில நாங்கள் இனியும் இந்த டேட்டாவை மாற்றுவது என்பது எங்களுக்கு உண்மையில எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாத என்னடா டிஎஸ் என்னடா ஜனாதிபதி ஒரு குடும்பர உறுப்பினர் ஜனாதிபதிக்கு எடுத்து அங்க டிஎஸ் ஆபீஸ்க்கு எடுத்து கதாச்சு ஓமான்னு சொல்லிட்டு அந்த புள்ளே அந்த டிஎஸ் ஆபீஸ்ல போக அங்க வந்து வெரட்டி போட்டு அனுப்பினவின எந்த விதத்திலையும் கொடுப்பற ஜனாதிபதியை விட தங்கெல்லாம் கையெழுத்து வைக்கணும்னு ஒரு டிஎஸ் சொல்லி வெரட்டி இருக்கு அந்த பிள்ளைய. அந்த பிள்ளை திருப்பி வந்து இங்க முளைவிடு இன்றைக்கும் அந்த பிள்ளைக்கு அணிந்து இருக்காம ஜனாதிபதிக்கு கோல் பண்ணி ஒரு அங்கேருந்து ஜனாதிபதியிலிருந்து ஒரு டிஎஸ் கனெக்ட் பண்ணி அந்த பிள்ளைய கூப்பிட்டு மாற்றம் கொண்டு வந்து வேணும். அப்ப இது வந்து
அதுல கம்ப்ளைண்ட் கிடைக்கும். 100% தயாரிப்பு வெட்டியாச்சு. ஒரு ஆளுக்கு மட்டுமே கொடுக்கிறது அந்த அவையை திருப்பி அதை விட முடியாத தேவை இருக்குது. என்னென்றால் அவர் நீண்ட காலத்துக்கு முதலே வெளியில போயிட்டாங்க. அதாலதான் டிஎஸ்ஆல அதை கொடுக்கிறாங்க போன. ஏன்னா வீட்டை விட்டுட்டு போன கலைஞர்கள் எங்களை வீட்டை விட்டு போனாங்களா அவங்க வேற எங்கே படிக்கல தானே அதே வேலை பிரதேசத்துல வேற எங்கே இருக்கா அப்ப கனகாலம் இல்ல. அப்ப நீங்கள் வேற எங்கே கொடுக்கணும் கேட்டா அந்த வீட்டுக்கு கொடுத்த எதுவுமே கொடுத்தா துப்புராக்கி கொண்டிருக்கிறோம். என்ன லெவல் சீக்கிரம் உண்டாக்கி இருக்கு. இந்த வீட்டுல என்ன டிரெக்டர் வைக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முதல்ல சாவகச்சேரியில மினிசிபல் பகுதியில மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பம் மினிசிபில் இருக்கிற 6 குடும்பம் அங்க இருக்க முடியாது. வெளியில போய் வீட்டிலே வாடகை எடுத்து இருக்கிறவங்க அவர்களுக்கு 25,000 ரூபாய் 3 மாதத்துக்கு தலா 25,000 ரூபாய் படி வாடகை நாங்க கொடுத்தோம். சுத்தரிக்கை இருக்கு. இப்ப நான் பிரதேசத்துக்கு அந்த உண்மையாக அவர்கள் வெளியில போய் வீட்டில இருந்தால் அவர்களுக்கு 3 மாதத்துக்குரிய 25,000 ரூபாய் வாடகை 25,000 ரூபாய் படி 3 மாதம் கொடுக்க சொல்லிக்கணும். அதே வேளையில இதுக்கு அடுத்த கட்டம் உபகரணங்கள் அல்லது வீடுகளுடைய சேதத்துக்காக 50,000 ரூபாய் வடிவத்தரவில் வழங்கக்கூடிய ஏற்பாடு இருக்கு. இதுவரையிலும் நம்மளுக்கு 3 பிரதேச செயலாளர்களுக்கு தர ஒவ்வொரு வீட்டுக்கு 50,000 ரூபாய் கோரிக்கை மட்டும் கிடைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் பிரதேச செயலாளர்களுக்கு கிடைக்கிற கோரிக்கையை மாவட்டத்தில் அனுப்பலாமே ஒழிய மாவட்டத்தில் மாற்றம் செய்ய தயாரே இல்லை. கௌரவ தலைவர் அவர்களே, இங்கே தொடர்ந்து எங்களுடைய மாவட்டத்திலே இந்த கனத்த அழிவின் போதான தகவல் சேகரிப்பு தொடர்பான விவரங்களிலே தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வருகின்றன. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது அரசியல் தலைமைகள் அரசு உத்தியோகத்தர்களை நோக்கி அவர்கள் தான் செய்யவில்லை என்றவாறு கருத்து தெரிவிப்பதாகவும், அதே நேரத்தில் இங்கே பார்க்கின்ற பிரச்சனைகளை பார்க்கின்ற போது சுற்று நிறுவனங்களிலே மயக்கம் காணப்படுகின்றது போல தெரிகின்றது. அப்படி என்றால் அதை உயர்மட்டத்தில் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் அதிலே மாற்றங்களை செய்து வழங்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சும்மா அது தொடர்பாக விசாரணைகளை செய்து ஒரு அதாவது வெளியிலே இருந்து பார்க்கின்ற போது அரசு போன்றும் செய்ய முடியாது. இதே நேரத்தில் தெளிவாக நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் மக்களுக்கு 100% சென்றடைய வேண்டும். அதிலே எந்த விதமான நிகழ்ச்சி போக்கும் காட்ட முடியாது. சரியான நிர்வாக பொறிமுறை ரீதியான சுற்றறிக்கையில எந்த விதமான ஐயா அவர் கதையை பார்த்து கதை பண்றேன் மாவட்ட குறிப்பிட்ட சுற்றறிக்கை சம்பந்தமாக சுற்றறிக்கையிலே பிரச்சனை காணப்பட்டால் நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த அரசாங்க உத்தியோகத்தர்களும் கணக்காய்கள் முன்னும் ஊழல்வாதிகளாக காணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரத்தில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களிலும் எந்த மாற்றத்தையும் அரசாங்க அரசியல்வாதிகள் இருக்கும். அப்ப நான் பார்த்துக்கோ மலைக்கு தலைவராக இருக்கும் சார். அந்த சர்க்குலர் சம்பந்தம் சொல்லல சார். சார் அந்த சர்க்குலர் சம்பந்தம் சொல்லல சார். இதுல இருந்து ஒரு விஷயத்தால அவங்க டிஎஸ் ஆக்கல சைன் பண்ணி தாரத்துக்கு மறந்துட்டாங்க. அப்ப அதனாலதான் நான் காலையில போய் எங்களுக்கு என்ன சார் டிஎஸ் ஆக்கல சிக்னேச்சர் எடுக்காட்டி நாங்கள் அடுத்த வேலை செய்யலாம். அதால அப்படி அதுக்கு மேல போனதாக இருந்தால் நாங்கள் அந்த எங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு குழு அமைச்சுதான் செய்யணும். அதால இன்னைக்கு விடிய காலமே அவங்கள 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் கலைஞ்சதுக்கு பிறகுதான் இந்த 422 நான் எடுத்தேன். ஒரு சட்ட வல்லுநர் தான் திருப்பி காசு கொடுக்கணும் டிஎஸ் சொல்லி காசை குழப்ப இதுல எந்தவே மூடல் இல்லை. அவைகளுக்கு கொழுப்புல சோசா இருக்கலாம் வேட்டியை கட்டி கொண்டு இங்க வந்து வேட்டியை கட்ட கொழுப்புல போட்டோட இருக்கலாம்.
எழுத்து மூலம் இந்த சுற்றுச்சூழல் இல்ல நேற்று தான் சார் நேற்று தான் இந்த வேலை துவங்கினாங்க அப்ப நேற்று துவங்கினதால இந்த செயற்கையின் மூலமாக எந்த விதத்திலையும் இங்க இருந்து அரசியல்வாதிகளை பாதிப்படைய இல்லை. அதுக்கு நாங்க இருக்கோம். ஜனாதிபதி தெளிவாக கொண்டிருக்கிறாரு. எந்த விதமான சிக்கல்களும் பல தடவைகள் அதாவது ஏற்பட்டது பிறகு பல தடவைகள் இதுல இந்த சுற்றறிக்கைகள் மாற்றப்படும். சரியா? பல தடவை மாற்றப்படும். அதனால எந்த விதமான பயக்கும் சிக்கலால ஒரு கருத்து என்னன்னா இது டிசிசி சேர்மன்னாருக்குள்ளதான இந்த தகவலை ஏற்கனவே தனியாக டிஎஸ்ல மட்டும் நாங்கள் பிழைங்க டிசிசி சேர்மன்னாரும் மிக தலைவர் இந்த பேருக்கு நாங்கள் அதை தவிர்த்து தனியாக உத்தியோகத்தர்கள் அப்படின்னு பார்க்கலன்னு சொல்லாம கட்சியில இனி நாங்கள் விவாதம் கொடுக்கலாம் நீங்க குட்டி நாயர் மாதிரி நான் சொல்லுவாங்க ஐயா வணக்கம் ஐயா கொஞ்சம் இந்த மக்களுடைய குரலுக்கு சொல்லணுமோ ஐயா மக்களுடைய குரலுக்கு சொல்லணுமோ நீங்கள் உங்களோட கண்டே அங்கே வச்சு கொண்டு போ நாங்கள்
நாங்க வந்து மக்கள் பிரதிநிதிகள் எங்களுக்கு எவ்வளவு தேவையாக வந்திருக்கிறோம் ஐயா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சட்டத்தை குறையுங்கோ எங்களாதான் நீங்க வந்தீங்க நீங்க இது சட்டப்படிக்கே இல்ல அதை நாங்க கடத்தொழிலாளர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஐயா ஐயா என்னடா நாங்க கடத்தொழிலாளர் மாவட்ட குற்றவியல் சம்மேளனம் எங்களுக்கு வந்து என்ன சொன்னால் இந்த இந்திய நிலுவை படகினால வந்து எங்களோட தொழிலாளிகளின் படகுகளும் உபகரணங்களும் மற்ற வளங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை காலம் எங்களுக்கு எந்த ஒரு அதாவது தீர்வும் இல்லாம நிற்கிறோம் நாங்க இதுவரைக்கும் முன்னுக்கு போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு மகேரவர்கள் கொடுத்திருக்கிறோம் ஐயா நீங்க சண்டை பிடிக்காம விஷயங்களை கலைஞரவங்க ஆளுகளை சண்டை பிடிக்காங்க எங்களுடைய பிரச்சனை கேட்டு நீங்க சண்டை பிடிக்கணும் சரியா அது சரி நீங்க அடிபடுறீங்களா தாய்சேக்கு தவறான பாடம் நாங்க இந்த பிரசன்ட் பார்த்து சண்டை போடுறேன் சுத்தரிக்கையில தன்மையும் இல்லை தெளிவாக சுத்தரிக்கையில காலத்துக்காக நம்பிக்கையால மயக்க நிலத்தாக்கு செய்வதை பிரதேச